மேஷம். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வேலைகள் இன்று ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் குறையும். ரிஷபம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபம் ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். உத்தியோகத்தில் உங்கள் வேலைப்பளு சற்று அதிகரிக்கும். ஆனால் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பேச்சில் நிதானம் தேவை. பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட தைரியம் பிறக்கும். கடகம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நாள். ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். தந்தையார் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய சாதகமான சூழல் நிலவும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய மன அமைதி கிடைக்கும். சிம்மம். எதிலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. புதிய நபர்களிடம் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பொறுமை வெற்றியை தரும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்கி வர கஷ்டங்கள் விலகும். கன்னி. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். இனிய செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை வணங்க நன்மைகள் கூடும். துலாம். உங்களின் புத்திசாலித்தனத்தால் சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். விருச்சிகம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்வு கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தன்னம்பிக்கை உயரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வர காரிய வெற்றி கிட்டும். தனுசு. சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீட்டில் மாற்றங்கள் செய்ய நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் அமைதியான சூழல் நிலவும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். உங்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். குறுகிய தூர பயணங்கள் லாபத்தை தரும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடவும். கும்பம். பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர தடைகள் நீங்கும். மீனம். ரேவதி நட்சத்திரம் உங்கள் ராசியில் வருவதால் இன்று யோகமான நாள். எடுக்கின்ற முயற்சிகளில் இரட்டிப்பு வெற்றி கிடைக்கும். திருமண வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.